ஹலோ கைஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிலே பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிலேன்றது இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இதுதான் ரிலே. ஃபஸ்ட்டு ரிலே என்னென்னு பார்த்துருவோம். ரிலே இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆர் electronic switching device that uses a small electrical signal to control the opening and closing of a circuit carrying a larger current. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிலே வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்சிங் டிவைஸ். நம்ம கரண்ட்டை கொடுத்து உள்ளே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்சிங் டிவைஸ்னு சொல்கிறாங்கல்ல, இல்லாட்டி எலக்ட்ரானிக் டிவைஸ்னு நீங்கள் சொல்லிக்கலாம். திஸ் இஸ் ஏ ஸ்மால் எலக்ட்ரிக்கல் சிக்னல். இங்கே எலக்ட்ரிக்கல் சிக்னல் என்ன சொல்கிறாங்கன்னா 24 வோல்ட்டு, ஏசி, டிசி இது மாதிரி சொல்கிறாங்க. டு கண்ட்ரோல் தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் எ சர்க்யூட் கேரிங் லார்ஜர் கரண்ட். இந்த கேரிங் லார்ஜர் கரண்ட் மீன்ஸ் சிங்கிள் பேஸ் சப்ளை, 3 பேஸ் சப்ளை சொல்கிறாங்க. பேசிக்கலி சிங்கிள் பேஸ் சப்ளை தான் சொல்கிறாங்க. ரிலேவோட டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ரிலேவில் ஒரு காயில் இருக்கும், ஒரு ஆர்மேச்சர் இருக்கும், காமன் NO/NC இருக்கும். அண்ட் A1 A2 ரிலே ஆன் ஆகிறதுக்கான டெர்மினல்ஸ். A1 மீன்ஸ் பாசிட்டிவ் சப்ளை, A2 நெகட்டிவ் சப்ளை. COM மீன்ஸ் காமன், NO மீன்ஸ் நார்மலி ஓப்பன் அண்ட் NC மீன்ஸ் நார்மலி க்ளோஸ். A1 A2 தான் நீங்கள் 24 வோல்ட் ஏசி, டிசி இதோட கொடுக்கலாம். இந்த காமனில் நீங்கள் சிங்கிள் பேஸ் சப்ளை கொடுக்கலாம், இல்லை 24 வோல்ட்டும் கொடுக்கலாம், ஓகேங்களா? அது கொடுத்துட்டு NO/NCயில் நீங்கள் அந்த காமனில் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு மோட்டரை ஆன் பண்ணணும், ஓகேங்களா? அந்த மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டர் வச்சு வீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கிள் பேஸ் மோட்டர் வச்சுக்கலாம். நியூட்ரல் சப்ளை மட்டும் டேரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பேஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அந்த பேஸை வந்து நீங்கள் ரிலே மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க. A1 A2 வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் எனக்கு A2க்கு வந்து நியூட்ரல் சப்ளை போயிடும், A1க்கு வந்து 20 வோல்ட் சப்ளை போகும். அப்படி போகும்போது இந்த A2க்கு வந்து 0 வோல்ட்டு போயிடும், A1க்கு வந்து 24 வோல்ட்டு. அப்போது நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த காமன்லேருந்து நீங்கள் NOலேருந்து தான் நீங்கள் பேஸ் வயரை மோட்டருக்கு கொடுக்குறீங்க. இந்த காமனில் பேஸ் வயர் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா, இப்போது இந்த கான்டாக்ட் வந்து இங்கே வந்தால் தான் உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆகும். அப்போ என்ன ஆகணும், இந்த காயில் வந்து நம்ம கரண்ட் சப்ளை கொடுத்தா தான் இந்த ஆர்மேச்சர் வந்து இங்கே அட்டாச் ஆகிட்டு இந்த NC NO மாறும். அப்போ தான் நம்ம காமனில் இருக்க பேஸ் லைன் வந்து NOக்கு போயிட்டு அங்கேருந்து மோட்டருக்கு போகும். அது மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். இன்சைட் ஆஃப் ஏ ரிலே, ஒரு ரிலேக்குள்ளே ஒரு காயில் இருக்கும். அந்த காயிலுக்கு இன்சுலேட்டர்ஸ் இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங்கு. ரிலே கேஸ் அவுட்ரு இந்த கவர் தான் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு யோக்கு, ஆர்மேச்சூர், இதுதான் ஆர்மேச்சூர். இது வந்து பாண்டிங் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். ரிலேவோட எக்ஸ்பிளனேஷன். ரிலே இஸ் ஏ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்விட்ச். இட் இஸ் யூஸ்டு ஏ ஸ்மால் கரண்ட் டு கண்ட்ரோல் லார்ஜ் கரண்ட். ஸ்மால் கரண்ட் வந்து 24 வோல்ட் ஏசி ஆர் டிசி, ஓகேங்களா? 24 வோல்ட் டிசி வந்து SMPS மூலமாக கன்வெர்ட் பண்ணி அந்த டிசி எடுத்து நம்ம ஸ்மால் இன்புட் கரண்ட் கொடுக்கலாம். இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 230 to 24 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் எடுத்து அதுலேருந்து 24 வோல்ட் எடுத்தும் நம்ம ரிலேவை கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து லார்ஜர் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். லார்ஜர் கரண்ட் மீன்ஸ் 3 பேஸ் சிங்கிள் பேஸ் சப்ளை, அதான் சொல்கிறாங்க. மெயின் பார்ட்ஸ்: காயில், ஆர்மேச்சூர், ஸ்ப்ரிங் அண்ட் கான்டாக்ட்ஸ். காயில், ஆர்மேச்சூர், ஸ்ப்ரிங் and NO/NC contacts. When current flows through the coil, it creates a magnetic field. இதில் கரண்ட் சப்ளை பாஸ் ஆகும்போது இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த ஆர்மேச்சரை அட்ராக்ட் பண்ணும். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் புல்ஸ் தி ஆர்மேச்சர் க்ளோசிங் ஆர் ஓப்பன் தி கான்டாக்ட்ஸ். இது நார்மலாக கரண்ட் சப்ளை போகாதப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா இது வந்து நார்மலி NCயாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும்போது இது வந்து இதோட இது அட்ராக்ட் ஆகும். அப்போ NC வந்து NO மாறிடும். This allows a low power circuit to control higher power circuit. சிம்பிள் 24 வோல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹையர் பவர் சர்க்யூட் மீன்ஸ் ஹை பவர் சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். ரிலே கேன் ஸ்விட்ச் ஏசி ஆர் டிசி லோட்ஸ் ரெண்டுத்துமே கண்ட்ரோல். ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டும் சரி, டைரக்ட் கரண்ட்டும் சரி, ரெண்டுத்துமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வைட்லி யூஸ் இன் மோட்டார், லைட், ஆட்டோமேஷன், ப்ரொடக்டிங் சிஸ்டம்ஸ்.
நம்ம ரிலே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஒரு லைட்டு, ஆட்டோமேஷன்ஸ் மீன்ஸ் ஒரு டோர் ஆகட்டும். டோரு கூட இப்போது ஒரு டோரு சேஃப்டி டோர் இருக்குன்னா அந்த சேஃப்டி டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரிலே வந்து ஆஃப் ஆகிடும். ரிலே ஆஃப் ஆகிடுச்சுன்னா டோட்டல் மிஷின் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரியும் இருக்குது, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் எனி ப்ரொடெக்டிங் சிஸ்டம், அந்த டோர் சொன்னால எக்ஸாம்பிள்ஸ், அதுவும் ஒரு ப்ரொடெக்டிங் சிஸ்டம் தான். எசென்ஷியல் இன் கண்ட்ரோல் பேனல்ஸ், பிஎல்சிஸ் அண்ட் சேஃப்டி சிஸ்டம்ஸ். ஒரு கண்ட்ரோல் பேனல் ரிலே இல்லாமல் இருக்காது. பிஎல்சிக்கு இன்புட்டு அவுட்புட் ஆன் பண்ணுறது, பிஎல்சிக்கு இன்புட் கொடுக்குறதும் ரிலே, அவுட்புட்டாக பிஎல்சி ஆன் பண்ணுறதும் ரிலே தான். பிஎல்சி மூலமாக ரிலேக்கு போய்ட்டால் ரிலே மூலமாக தான் நமக்கு எந்த கம்பௌண்ட், எந்த மோட்ரு எது வந்தாலும் ஆன் ஆகும். அண்ட் சேஃப்டி சிஸ்டம்ஸ் கேன் ஹேண்டல் சிங்கிள் பேஸ் ஆர் 3 பேஸ் சர்க்யூட்ஸ். இது வந்து போத் சிங்கிள் பேஸ் அண்ட் 3 பேஸ் சர்க்யூட்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.